ஐயா சிவாய நம்ம ஐயா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா ஐயா? நல்லா இருக்கம்மா. இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம். சரி, இப்ப திடீர்னு உங்களை சந்திச்சதுல இன்னொரு வீடியோ எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சந்தோஷம். சரிங்க ஐயா, இப்ப வந்து அண்ணாமலையாரை பத்தி இன்னும் நிறைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் ஐயா உங்ககிட்ட. சந்தோஷம். அண்ணாமலையாரை பத்தி ஒரே கருத்துல நான் பதில முடிச்சிருவேன். சொல்லுங்க. ஆனா அம்மா, ம். அண்ணாமலையாரை பத்தி பல கருத்துக்களை என்கிட்ட எதிர்பார்க்க நீங்க சொன்ன பதில். ஆமா. ஆனா ஒரே இதுல நான் முடிச்சிருவேன். ம். ஆனா உங்கள மாதிரி பல கோடி மக்கள் அண்ணாமலையாரோட பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு அண்ணாமலையை நினைத்தால் முக்தி, ஆமாங்க. அண்ணாமலையை நினைத்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தின்னு பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீங்க மட்டும் கிடையாது. திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, ஆமா. ஒரு தாயோட கர்ப்பபாத்திரத்துல இருந்து ஒரு குழந்தை பிறந்துட்டா முக்தி, இறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஒரு குழந்தைக்கு இறப்பே கிடையாது, அது அறியறதுதான் முக்தி. அடுத்தாப்புல சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி. சிதம்பரம் தரிசனம் பார்ப்பதுக்கு நமக்கு என்ன பொருள் தேவைன்னா இரு கண்கள் தேவை. அதுக்குத்தான் இரு கண்கள் தேவை. இந்த கண்கள் இருந்தாதான் சிதம்பரம் தரிசனம் பார்க்க இயலும். சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி. அடுத்தாப்புல அண்ணாமலை நினைத்தால் முக்தி. அண்ணாமலை நினைக்கும் போது நமக்கு என்ன தோணும்? கார்த்தி தீபத்துக்கு அரோகரா, அரோகரா. கார்த்திகை தீபம் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தேவை? கார்த்திகை மாதம் எல்லா வீட்லயும் ஜோதிகள் ஏற்றுவதற்கு கோடி கணக்கில் தீபம் ஏற்றுவாங்க. ஆனா பார்ப்பதுக்கு நமக்கு என்ன தேவை? கண்ணுதான் தேவை. ஆனா இவ்வளவு சொன்னோம்ல, திருவாரூர் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலை நினைத்தால் முக்தி, முருகன் இருக்கும் இடம் முக்தி. அந்த முருகன் நினைக்கும் இடம் முக்தினா உச்சி. உச்சி. அதனால உச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மணியோட மதி, ஒவ்வொரு மணியோட மதி. அந்த மதி என்னன்னா தாயும் தந்தையோட ஒரு மதி நம்ம தலையில இருக்கு. ஏம்மா, மனிதனுக்கு எத்தனை அறிவு? நீங்க கேட்டது கேட்ட அறிவு. எல்லாரும் சொல்றாங்க கேட்ட அறிவு. ஆனா மெஞ்ஞான மூலமா ஒரு துறவியா இருந்துகிட்டு ஐயா, நம்ம சேனல் பேரும் மெய்ஞான சித்தர்குடியில ஐயா, நம்ம மெய்ஞான உண்மையை மட்டும்தான் பேசுறோம். சரிம்மா சரிம்மா, இல்லன்னு சொல்லணுமா, மெஞ்ஞானமா இருக்கட்டும். ஏமா மெஞ்ஞானமா இருக்கட்டும், மெஞ்ஞான குடியெல்லாம் இருக்கட்டும். உங்க சேனல் மேலும் மேலும் சிறப்பா வளரட்டும். என்னம்மா சொல்றிய? ஏமா மெஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள கடவுள் யாருன்னா ஐயப்பன் தான். உங்க சேனல் நீங்க மெஞ்ஞான குடியில வச்சிருக்காங்க. ஐயப்பன் குடியிலுங்கிற பொருள் உங்களுக்கு தெரியுமா? மெஞ்ஞானம், மெஞ்ஞானம் வந்து ஐயப்பன் தான். ஐயப்பனோட குடியில தான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால மெஞ்ஞானம் என்பது அறிவு. அந்த அறிவுக்குள்ள கடவுள் ஐயப்பன் தான். ஏன் முருகனுக்கு அறிவு இல்லையா? சிவனுக்கு அறிவு இல்லையா? சக்திக்கு அறிவு இல்லையா? அவருக்கு எல்லாம் சேர்ந்த ஒரே தெய்வம் உருவாக்குனது ஐயப்பனை தான். கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் தோண்டி ஐயப்பன். சிவன் 10 அவதாரம் எடுத்தாருன்னு சொல்ல முடியாது. விஷ்ணுதான் 10 அவதாரம் எடுத்தாரு. விஷ்ணுதான் 10 அவதாரம் எடுத்தாரு. அப்ப சிவன் ஒரே அவதாரம் தான். ஆனா சி என்பது விநாயகி, வா என்பது சரஸ்வதி. அதுல ஆணே கிடையாது. இது எப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாகுச்சுன்னா அதான் அரி. அந்த அரி தான் அரி பிரம்மா. இந்த அரி பிரம்மாவை தான் ஓம் அரி அப்படின்னு யாருமே சொல்லல. ஆனா குரு சொல்லுவாரு அரி ஓம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா குழந்தையா இருந்த முருகன் என்ன சொல்லுவாரு? ஓம் அரி, ஓம் அரி, ஓம் அரி இப்படின்னு இந்த பாரத பூமியில இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள 6 பட வீட்டுல முருகனோட பக்தர்கள் ஓம் அரி. என் குருநாத முருகன் சொன்னது ஓம் அரி. என் குருநாத முருகன் சொன்னது ஓம் அரி. என் குருநாத முருகன் சொன்னது யாரும் சொல்லியிருக்காங்களா? ஆனா குரு இருக்காரு இல்லையா, குழந்தை இங்க வா, அரி ஓம் சொல்லு. அப்ப அந்த குழந்தைன்னு சொல்லும் ஓம் அரி. ஏய் அரி ஓம், ஓம் அரி. ஏய் சொல்ற கேளு, அரி ஓம், ஓம் அரி. ஆனா இந்த பாரத பூமியில அப்பனுக்கு உபதேசம் பண்ண குழந்தை முருகன் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அப்பன் என்பது குருவா இருக்கட்டும். ஆனா குரு என்ன சொன்னாரு? அரி ஓம்னு சொல்லுங்கிறாரு. குரு என்ன சொல்றாரு? ஒரு ஆசிரியர் தானே. ஆசிரியர் என்ன சொல்றாரு? அரி ஓம்னு சொல்றாரு. ஆனா அந்த குழந்தையா இருந்த முருகன் என்ன சொல்றாரு? ஓம் அரி. மறுபடியும் ஏ தப்பு, அரி ஓம்னு சொல்லு. ஓம் அரி.
சொல்றாரு. ஆனா நம்ம ஆசிரியர் பின்பற்றுதான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதான் அப்பன் சிவனுங்கிறோம். ஆனா இந்த பாரத பூமியில கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயமலை உச்சி வர நீங்க போய் பார்த்துக்கிடுங்க. எல்லா துறை விட்டு பேசிடுங்க. எப்பா அறிவோம் நம சிவாய் சொல்லு. அறிவோம் 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 அறிவோம். என்னத்த அறிஞ்சிட்ட நீ சரஸ்வதி அறிஞ்சிட்டியா, பிரம்மா அறிஞ்சிட்டியா, விஷ்ணு அறிஞ்சிட்டியா, சிவன் அறிஞ்சிட்டியா? இல்ல சரி ஒண்ணு அறியவே இல்லை. நான் என்றால் நாராயணன், மா என்றால் மகாலட்சுமி, சி என்றால் விநாயகி, வா என்றால் சரஸ்வதி, யா என்றால் முருகன். நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். இதுல நீ ஒரே ஆளுதானே சொன்ன. நமச்சிவாய சிவனோட மந்திரம்னு சொன்ன. 5 பேர் எப்படி வந்தாங்க? அரி ஓம் வந்த பிரணவ பொருள் அரி. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஓம் அரி, ஓம் அரி. இந்த மந்திரத்தை இந்த பாரத பூமியில யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குழந்தையா சொன்ன முருகன் ஓம் அரி, ஓம் அரின்னு சொன்னா குழந்தையா இருக்க முருகன். ஆனா அந்த குழந்தையா இருக்க முருகன் சொன்னது யாரு பின்பற்றி இருக்கிறா? நீங்க கூட கேட்டா ஏமா சொல்லுங்க ஓம் அரின்னு சொல்லுங்கன்னா எல்லா சாமி அரியோம் சாமின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த நாக்கு உடனே வளையாது, நாக்கு உடனே வளையாது. ஆனா இன்னொன்னு கேக்குறம்மா, முருகனுக்கு எத்தனை மனைவிமா? வள்ளி தெய்வானு சொல்லுவாங்க. வள்ளி தெய்வானம் இருக்கட்டும், என்ன கதாபாத்திரமா சொல்லுவாங்க? ஆமா கதையெல்லாம் கொஞ்சம் பெருசா தான் போகும். எப்படி கதைகள் பெருசா போவீங்க? வள்ளி என்பது ஒரு மனைவி, தெய்வ யானை என்பது ஒரு மனைவி. முருகனுக்கு 2 மனைவி. அதனால சமூகம் செட்டியார் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டாப்புல, பழனிசாமி கவுண்டர் 2 பொண்ணு கட்டிக்கிட்டாப்புல, அடுத்தல பழனித்தேவர் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டாப்புல. ஏன்னா இல்ல காரணம்னா முருகன் 2 மனைவியை மணந்துட்டாரு. அதனால எல்லாரும் 2 மனைவி கட்டலாம். இதுக்கு ஒரு சுதந்திர கடவுள் முருகனை எடுத்துக்கிட்டாங்க. அப்படியானம்மா? முருகனுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, எல்லாரும் 2 பொண்டாட்டி கட்டலாம், தப்பே கிடையாது. எல்லாரும் 2 பொண்டாட்டி நாம மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் கட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த முருகன் சொன்னாரா எனக்கு 2 மனைவின்னு? முருகா என்றால் மூர்த்தின்னு அர்த்தம். நீங்க சொல்லுவீங்களா? பிரம்மா, விஷ்ணு, சிவன், இத 3 சுருக்குனா முருகா. வள்ளி என்பது அம்மை, வள்ளி விநாயகி, தெய்வ யானை அப்பன். அப்ப நடுவில் இருக்கிறது குழந்தை தானே. வள்ளி அம்மை, தெய்வ யானை அப்பன். அப்ப நடுவில் நிற்கிறது குழந்தை தானம்மா. இந்த குழந்தையோட பேரு அரி. இச்சாசக்தி தெய்வ யானை, அதான் பச்சைக்கு உகந்தது தெய்வ யானை. கிரியாசக்தி காவிக்கு உகந்தது வள்ளி. அப்ப ஞானாசக்தி என்பது அரியுடையது. இந்த அரி சொன்னானா எனக்கு 2 பேரும் மனைவின்னு சொல்லவே இல்லையே. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஞானம் என்பது அரியுடையது. அரி ஓம். ஆனா ஓம் அரி, அந்த ஓம்ல இருந்து வர்றது அரிதான், அரி போறது ஓம் தான். ஆனா அரி என்பதுதான் பிரணவ பொருள். ஆனா இந்த வள்ளி தெய்வான நடுரஜிதார் இருக்குல்ல முருகன், அவருடைய 2 பேருக்கு கணவன் அப்படின்னுதான் உலகம் தெரியுது. அங்க போனா எப்ப ஸ்ரீதேவி பூதேவி நடுகுத வரதராஜ பெருமாள் அப்பா, ரங்கராஜ பெருமாள் அப்பா, இவர் கரிராஜ பெருமாள் அப்பான்னு சொல்றோம். கரி என்றால் யானை, அத்தி என்றால் யானை. ஆனா வரதர் என்றால் அரி. கரி வரதன், அரி வரதன், அப்பன் வரதன். அதே போல வள்ளி என்பது அம்மை, தெய்வ யானை என்பது அப்பன், நடுவில் வைக்கிறது அரி. இந்த அரிதான் ஞானாசக்தி. ஞானம் என்பது சக்தியுடையது. சக்தி தான் முக்தி, முக்தி தான் சக்தி. அண்ணாமலை நினைத்தால் முக்தி. அந்த மூவ் எடுத்துட்டு சாவச்சா, சாவெடுத்துட்டு மூவச்சா முக்தி. அப்ப சக்தியே முக்தி. நீ சக்தி இல்லைன்னா முக்தியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சக்தி எங்க இருக்கிறான்னா உன் உடம்போட ரத்தம், தாயோட சக்தியோட ரத்தம் 6 அறிவு. உன் தந்தையோட இருக்காரம் 2 பாதம். இது இல்லைன்னா தந்தையோட அவதாரமே இனி இல்ல. அதுக்கு 6 அறிவு. அந்த குழந்தையோட 6 அறிவு, 3 6 18 அறிவு. ஒரு குழந்தைக்கு 18 அறிவு. இந்த அறிவை வச்சுதான் பகவத்கீதை உருவாக்கினது, மகாபாரதத்தை உருவாக்கினது. 18 நாள் போர். 18 நாள் போர் என்பது ஒரு மனிதனோட உயிர் வாழ வேண்டியும் மரணம் வர வேண்டியும் 18 நாள் போர். அந்த மனிதன் வாழ வேண்டிய இந்த பகவத்கீதை உட்பட்டுதான் வாழணும். அதுதான் 18 அத்தியாயம், 18 அறிவு ஒரு மனிதனுக்கு. 18 அத்தியாயம் கொண்டு உருவாக்கினது பகவத்கீதை. இவன் வாழக்கூடியது 18 நாள். 18 நாள்னா 14, நம்ம 100 வயசு வரை வாழுவோம். ஆனா ஆண்டவன் நிர்ணயம் 18 நாள். 18 நாள் போர், மகாபாரத இதிகாசம் மாதிரி 18 நாள் போர். அந்த போர்ல
வித்திய விநாயகர் யாரு, அத சொன்ன வியாசர் யாரு, இந்த வியாசரு வியாக்கர பாதரு, வித்ய விநாயகரே பதஞ்சலி, இப்படின்னு யாருக்கும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. அதனால அம்மா நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் 2018 இங்கதான் இருந்தேன். அப்ப இதே மாதிரி சமூக வளத்துல ஏகப்பட்டவர் வருவாங்க போவாங்க. மூக்குப்பிடி சித்தர் என்னைய மட்டும் தான் எடுப்பாங்க. மூக்குப்பிடி சித்தர் எதுவுமே பேச மாட்டாப்புல, நான் மட்டும் தான் பேசுவேன். சந்திரன் பூமி கீழே இருக்காரு அப்படிம்பேன். சந்திரன் வானத்துல இருக்காரு இப்படின்னு பல பேர் இப்படி சொல்லிட்டு போவாங்க வைப்பாங்க. ஆனா 2018 மூக்குப்பிடி சித்தர் நானும் தான் இருந்தோம். ஆனா இப்ப 2024 திருவண்ணாமலைக்குள்ள ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. சந்தோஷம் சந்தோஷம். என் மலைக்குள்ள கோடி பேர் வரணும். ஆனா முக்தியே சக்தி, சக்தியே முக்தி. இதை அறிஞ்சுக்கிட்டா அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம், 8 அஷ்டலிங்கம், ஒரு லிங்கத்துக்கு 2 கிலோமீட்டர். இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் 2 கிலோமீட்டர். அக்னிலிங்கம் யமலிங்கம் 2, யமலிங்கம் நிருதிலிங்கம் 2, நிருதிலிங்கம் வர்ணலிங்கம் 2, வர்ணலிங்கம் வாயுலிங்கம் 2, வாயுலிங்கம் குபேர்லிங்கம் 2, குபேர்லிங்கம் ஈசான்லிங்கம் 2. அப்ப 8 லிங்கம் 14 கிலோமீட்டர். அப்ப இந்த 2 இதுங்க 8ன்னா 2 2 வரும்போது 16 வரணும். 14 தான் வந்திருக்குல்ல. அது ஈசனுக்கும் இந்திரனுக்குள்ள 2. இந்திர ராணி, இந்திர ராணி என்பது காற்று, இந்திர ராணி என்பது காற்று, அதாவது அதர்வன வேதம். ஆனா இது திருவண்ணாமலை சாம வேதம். சாம வேதம் நெருப்பை சார்ந்தது. இந்த நெருப்பை சார்ந்ததுக்கு சொந்தக்கார யாருன்னு கேட்டா சதி தேவி அக்னியில் இறங்கும் போது மறுபிறவி எடுத்து பார்வதிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து நான் சிவனை அடைவேன் அப்படின்னு சொன்னாப்புல. நீ அக்னிக்குள்ள இறங்கினா சாம்பல் தான் ஆகுவேன், மறுபிறவி ஆக முடியாது. அடுத்தாப்புல அந்த அக்னிக்குள்ள இறங்கிட்டா ஜடர் எடுத்து தோல்ல போட முடியாது. ஆனா தோல்ல போட்டா மரணம் என்பது எல்லாருக்கும் நடக்கும். தோல்ல போட்டு நடக்கும்போது மகாவிஷ்ணு சக்கரத்தை விட்டு 51 சக்தி பீடம் ஆக்கினாப்புல. இந்த 51 சக்தி பீடம் தான் இந்த திருச்சக்கரம், மகாவிஷ்ணுவோட திருச்சக்கரம். அப்ப இந்த திருச்சக்கரம் இருக்க போய்தான் இந்த 51 சக்தி பீடம். ஆனா 51 சக்தி பீடம் 5 என்பது ரூ, 5 என்பது ரூ, பஞ்சாட்சர மந்திரம் 5, கா என்பது பிரம்மா. 51 சக்தி பீடம். இது சக்கரத்துல உட்பட்டது, சக்கரத்துல உட்பட்டது. எல்லா சிவனாருக்கும் சங்கு ஊதுவாங்க, ஊன்னு ஊதுவாங்க. எப்ப யாருக்கு ஊதுறன்னா சிவனுக்கு ஊதுறாம்மா. நீ ஊதுறது நாராயணனுக்கு, நீ ஊதுறதுக்கு நாராயணனுக்கு. நாராயணா நீ வந்தாத்தான் வெளிச்சம் உலகத்துக்கு, இல்லைன்னா அண்டம் என்பது இருட்டு. நாராயணா ஓ நீ வந்தாதான் வெளிச்சம், இல்ல அண்டம் என்பது இருட்டு. நீ விடியுன்னு வெளிய மூடி தூங்கிறாத. ஒரு நாள் விடியாம ஆயிட்டுனா அதான் உலகத்திலே மகா சிவராத்திரி. அண்டம் என்பது மகா சிவராத்திரி. ஆனா ஒவ்வொரு மனிதனும் இந்த ராத்திரிய பணிஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுதான் அம்மையப்பன் துணையம்மா. மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.